ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. நான் சொல்கிறது திருக்கணிதப்படி சொல்கிறேங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நல்ல ஒரு உயர்வான மாதம், ஒரு அதிர்ஷ்டமான மாதம் தான். உங்களுக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள், அதாவது உங்களுடைய ராசியிலே கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அஷ்டமத்தில் சனி இருக்கு. இந்த கிரகங்கள் மாறாது இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனால் மாதம் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது மாதிரி நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க, போர் அடித்தாலும் பரவாயில்ல, இதே தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க, வெயிலாக இருக்குது, அங்கே ஒரே ஒரு மரம் நிழல் கொடுக்க இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி தான் கேந்திர ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. 4ஆம் இடம்ங்கிறது ஒரு கேந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வலுவாக இருக்குது. அப்போ பொருளாதார நிலைங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கும், நல்லபடியாக இருக்கும், காசு பணம் வரும், தொழில் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. ஆனால் அதில் சந்தேகமெல்லாம் வேண்டாம். அதாவது கேது உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. இந்த மன அழுத்தத்திலிருந்தும் பணி சுமையிலிருந்தும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்களில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா கட்டாயம் யமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணணும். விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, காசு பண சேர்க்கை, இது எல்லாமே உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நகர்த்தணும், ஆனால் கட்டாயம் நகர்த்திடுவீங்க. அதில் வெற்றியும் காண்பீங்க, அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்காது உங்களுக்கு. கடினமாக கொஞ்சம் போராடி பண்ணணும். நீங்கள் போராடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ நாளாக டயர்டாக இருப்பீங்க, போராடி டயர்டாக இருப்பீங்க. இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டை போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அடுத்த மாதம் இன்னும் அடுத்தடுத்து வர விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனால். ஆனால் உங்களுடைய ராசிக்கு உண்மையாலுமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க. இந்த கார்த்திகை மாதம் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. தொழிலில் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள், திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்குது. கவலையே படாதீங்க. உங்கள் ராசிக்கு 10 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறாரு. ஒன்றாவது தான் சொல்லியிருக்கல, திக்பலம்ங்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதனால் தொழிலில் நல்ல மாற்றம், நிறைய இன்கம் பார்க்க போகிறீங்க, லாபம் வரப்போகுது. புதுசாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குது. காசு பணத்தை அள்ளுற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் தான். ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா பணிச்சுமை நிறையா வரும். இந்த டைமில் ஓவர் ஒர்க்லோடு வரும். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்காதீங்க, ஓவர் ஒர்க்லோடு வரும். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் போகுது, அதுக்கு நீங்கள் பணிச்சுமையாகவே எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம உழுகுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளாக உளுந்தோம்னா சிராய்ப்பு, அதுவாக தள்ளி விட்டுச்சுன்னா பெரிய ஆபத்து. அதனால் நீங்களாகவே என்ன செய்யுங்க, ஒர்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி செய்யுங்க. அதாவது நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கலைன்னா நோ ஸ்டோரி. நமக்கு பெயின் இல்லை அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா அது ஸ்டோரியே இல்லை. அதே மாதிரி தான் நோ பெயின் நோ கெயின். இதை எழுதி வச்சு டெய்லியும் படிங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாகும், உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது, உங்களுடைய விருப்பங்களுக்கு மாற நிறைய செயல்படும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் கஷ்டப்படுறது கட்டாயம் ஒரு ரிவார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒர்க் பர்டன் நிறைய வரும். ஆனால் அதை எதிர்த்து உங்களுடைய பாஸ்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் பர்டன் இருக்காது. கரெக்டாக உங்கள் மேலே தான் திணிப்பாங்க. உங்களுக்கு கோபம் வரும், குத்தலாமான்னு தோணும், அடிக்கலாமான்னு தோணும், எதிர்த்தும் கேட்பீங்க. நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து கேட்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிக்கிறது தான். இந்த மாதம் அதை மட்டும் செய்யாதீங்க. ஒர்க் பர்டன் கொடுக்குறாங்களா, செய்யுங்க, செஞ்சு பழகிருங்க. அவங்களுக்கே மனசாட்சி உறுத்திடும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி. ஏன்னா ஏதாவது வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொண்டுட்டு போகலாமே. ஒர்க் பர்டன்னால், அதிக பணி சுமையினால் என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ரொம்ப டயர்டாகும் போது
போய் நீங்க தூங்கிருங்க. ஆனா, வேற வேற பிரச்சனைகள கையாளும்போது, உங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்காது, தூக்கமும் வராது. அதுக்கு வந்து இந்த ஒர்க் பர்டனே பரவால்லங்கிறத என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால என்ன முடியுதோ அந்த பரிகாரத்த நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாவே இந்த ஒர்க் பர்டன்ங்கிறது வந்து இத நீங்களாவே விரும்பி வாலண்டரியா செய்யுங்க. அதனால என்னன்னா, இந்த கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மனசிக்கல குடுக்க வேண்டியது தான் வந்து ரொம்ப அதுக்கு பிடித்த பிரதான வேலையா இருக்கும். அத வாலண்டரியா வேற வழி இல்லாம நீங்களே செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. முக்கியமா தாயாருடைய உடல்நிலையில அது கை வைக்காம போயிரும். ஏன்னா, நீங்க அதிகமாக ஒர்க் பர்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சந்திரன் மேல கேது பணிச்சுமை அல்லது மனச்சுமை. அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை இழக்கணும் அல்லது ஓவரா வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும். எது அப்படின்னு 2 ஆப்ஷன். எது நீங்க சூஸ் பண்றீங்களோ, அதையே நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பு மறதி வந்துரும் நெறையா. படிக்கவே முடியாது. என்னடா அது அப்படின்னு சொல்லி படிப்ப எடுத்தாலே வேற ஞாபகம் போகும். இன்ஸ்டா, ரீல்ஸு அந்த மாரி போகும். ஆனா, அது தப்பு கிடையாது. மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துருங்க. அ அதாவது வந்து நம்ம படிச்சா தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நெனச்சு மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு படிங்க. கட்டாயம் நீங்க படிச்சிருவீங்க. பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க. மத்தவங்க 1 மணி நேரம் படிக்கிறத நீங்க ஒரு 1/4 மணி நேரத்தில படிச்சிருவீங்க. அந்த மாரி அமைப்பு தான் உங்களுக்கு. அதனால புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கையுடைய தத்துவத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஈஸியா படிச்சிருவீங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உத்தியோகம் கிடைச்சிரும். பதவி ஸ்தானத்தில நெறைய கிரகங்கள் இருக்கு. அதனால தானாக பதவி கிடைச்சிரும். அது ஒரு சிலருக்குலாம் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அதே மாரி 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கனால, இந்த ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க, குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு அரசாங்க பதவி இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால நல்ல இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த மாதம் ஒரு அரசாங்க பதவி உண்டு. பதவி ஸ்தானத்தில கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்குது. செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு. சுக்கிரன் திக்பலம் இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. அதனால ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால, ஒரு சிலர்லாம் இந்த கார் வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, தொழிலுக்காக வந்து வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள். அதே மாரி வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இடமோ அல்லது நிலமோ, வீடோ இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாய்வழி சொத்துக்கள் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி, தாய்வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாயாருடைய உடல்நிலையிலும், தேக ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால அதிலெல்லாம் கவனமாக இருங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா மைண்ட் டிப்ரஷன ஏற்படுத்திக்காதீங்க. மன அமைதிக்காக தியானம் பண்ணுங்க. அல்லது பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ எழுதி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இந்த ஐப்பசி கார்த்திகை மாசம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, கலியுக வரதன் ஐயப்பன வந்து கண்கண்ட தெய்வமா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அவரு தான் வந்து கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வமா இருக்கிறாரு. அதனால ஒரு சிலர்லாம் ஐயப்பனுக்கு மாலை போடுவீங்க. மாலை போடுங்க. அவர ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. அவரு வந்து நெறைய வழி காமிப்பாரு. எப்படி மகர ஜோதி நம்ம சொல்றோம். அந்த மாரி நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு. அந்த ஜோதி அவரு ஏற்படுத்தி குடுப்பாரு. அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு குடுப்பாரு. நீங்க ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. இந்த கார்த்திகை மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்கு. நீங்க எவ்வளவு மாற்றங்கள்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு. அதே நேரத்துல நீங்க வந்து உத்தியோகத்துல உங்களுக்கு ஒர்க்கு நெறைய இருக்குது. தாங்க முடியாத அளவுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னா, ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் அதாவது அனுமன் சாலிசா இதெல்லாம் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள், துதிகள்லாம் பாராயணம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நெறைய விஷயங்கள்ல இருந்து, நெறைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்தி விடும். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு நெறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு காப்பாத்தி விடும். அதே மாரி இந்த கேதுனால ஏற்படக்கூடிய ஒரே தீர்வு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு
விநாயகர் வழிபாடு தான். ஞாயித்துக்கிழமை ஏன்னா உங்களுடைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை. யமகண்ட நேரம் வருது இல்லையா? அதில தேங்காய் எண்ணெயில வெள்ளருக்கு திரி போட்டு வழிபாடு பண்ணுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை மன ரீதியா இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான் உங்களுக்கு. இத நீங்க பண்ணீங்கனாலே போதுமானது. பொதுவாவே நமக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்கும். ஆனா சின்ன சொல்யூஷன் தான். ஆனா அத யாருமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. அது ஈஸியா இருக்கனால பெருசாவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். அது வந்து ஈஸியா செய்யறதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது. பெண்கள பொறுத்தவரைக்கும், சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். நெறைய நிறுத்தி நிதானமா பேசணும். பொறுமையா வந்து சில விஷயங்கள கையாளணும். இந்த காலகட்டத்தில மனசு படபடன்னு இருக்கும். ஒரு விஷயத்துக்கு அ அதாவது டக்கு டக்குன்னு பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கும். ஆனா வார்த்தைகள விட்டுட்டா, அது எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேர ஏற்படுத்திக் கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவை. நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ, உங்களுக்கு பிடிக்காம கூட அந்த நபர் இருக்கலாம். ஒண்ணு பேசாம இருங்க. அப்படி இல்லைன்னா அமைதிய வந்து கையாளணும். நிதானத்த கையாளணும். இல்லைன்னா உங்களுடைய லைஃப்ல பெரும் பாதிப்ப அத ஏற்படுத்தக்கூடியதா மாறிரும். அதனால தேவையில்லாத மன வருத்தங்களும், ஆழமான வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கும். உறவுகளே சில சமயம் சிதைந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள ஏற்படுத்திக் கொடுக்கும். அதனால கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமையா இருக்கணும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருங்க. 6 குடையவரும் 7 குடையவரும் சனி அவர் அஷ்டமத்தில இருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருங்க. கணவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. முக்கியமா வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வராது. அவங்க தான் செய்த தவற உணராம இருப்பாங்க. நெறைய பேர் என்னை திட்டினாலும் பரவால்ல. இதுதான் உண்மை. இந்த காலகட்டங்கள் உங்க மேல நான் தவறு சொல்லல. சனி அஷ்டமத்தில இருக்கும்போது, என்ன நம்ம செய்றோம்னு நம்ம உணராம செய்யக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கும். கிரகங்கள் எவ்வளோ செஞ்சாலும் தன்னிலை உணர்றதுக்கு தான் தெய்வம் நமக்கு அறிவு குடுத்துருக்கு. ஸோ, அதனால ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது, ஆழ்ந்த நிதானத்தோட செய்யணும். ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா, ஆழ்ந்த நிதானத்தோட செய்யணும். அதே மாரி கணவருக்கு அதிகமான செலவுகள் கூடாது. செலவு நீங்க வைக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிராக்டிகலா நீங்க இருப்பீங்க. அதையே கையாளுங்க. நிறுத்தி நிதானமா கையாளுங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அவமானங்கள்லாம் சந்திக்கிற மாரி இருக்கும். முக்கியமா வெளியூர் போகும்போது, வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் லொகேஷன ஷேர் பண்ணிட்டு போங்க. எங்க இருக்கோம் அப்படிங்கிறத பண்ணுங்க. உத்தியோகத்தில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேற ஆண்களோட பேசும்போது, தொழில் விஷயமாவோ அல்லது பிசினஸ் விஷயமாவோ, இந்த நம்மளுடைய உத்தியோக விஷயமாவோ, நெறைய ஆண்கள் கிட்ட இந்த சூழ்நிலையில பேசி தான் ஆகணும். பேசாம இருக்க முடியாது. ஆனா, அதுவே கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமத்தில வரக்கூடிய காலகட்டத்தில, சனி வரக்கூடிய காலகட்டத்தில பெண்களுக்கு பேர கெடுத்துடும். அதனால உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. பெண்கள வந்து இத ஒண்ண சொல்லி தான் அவங்களுடைய வளர்ச்சிய தடுக்க முடியும். ஆனா, நீங்க கவனமாக இருக்கணும். மத்த ஆண்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருந்துட்டாலே போதும். எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசாத்திய தைரியமும், சாதனையும் நெறைய பண்ணுவாங்க. ஆனா, அவங்க எந்த இடத்துல வீழ்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேர கெடுக்கும்போது அவங்கனால தாங்கிக்க முடியாது. ஏன்னா, அவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ, இந்த இடத்துல நிதானமா மத்தவங்க சொல்றவங்க, பேசிட்டு இருக்கவங்க, இன்னும் 1 வருஷம் கழிச்சு அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அதனால கவலைப்படாம, எதையும் யோசிக்காம, நீங்க உண்டு, உங்க ஃபேமிலி உண்டு, உங்களுடைய வளர்ச்சி உண்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்துருவீங்க. இது எல்லாமே எதுக்காக சொல்றேன்? உங்களுக்காக தான் நான் சொல்றது. ஸோ, அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும், உங்களுடைய உங்க குடும்பத்தாருக்கும் உங்கள பத்தி தெரியும். அதனால நீங்க அத பத்தி கவலையெல்லாம் படாதீங்க. இத தனிப்பட்ட முறையில நெறைய லேடீஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் இத நான் சொல்றேன். பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 4ஆம் இடம் கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆதரவாக இருப்பாங்க. அதே நேரத்தில காசு, பணம், தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. அரசாங்கத்தில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப சூப்பரான, சிறப்பான கார்த்திகை மாதம் இந்த மாதம். மிக மிக சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நெறைய காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. பேரு, புகழ் கிடைக்கும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். உங்க பேர் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்களால அங்கீகரிக்கப்படக்கூடிய நபரா நீங்க மாறுவீங்க. ஃபேமஸ் ஆவீங்க. அதே மாரி நெறைய காசு, பணம் சம்பாரிக்கிறது, நெறைய
புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த மாதத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீடியாவில் நல்ல ஒரு லைம்லைட்டில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வருவீங்க. மீடியாவில் ஒரு ஃப்ரேமை உங்களுக்குன்னு கொண்டு வருவீங்க. அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறுத்தி நிதானமாக செயல்படணும். உங்களுடைய ராசியில் கேது இருக்கனால பெரிய இயக்கத்துக்கும் பெரிய ஒரு கூட்டத்துக்கும் வழிநடத்திட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் செல்வாக்கு எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மனசை அதாவது ரொம்ப அமைதியாகவும் காமாக வச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள். அஷ்டமத்து சனி இருக்கனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.